Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025 கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். டோட்டல் மார்க் வந்து 70 மார்க், டைமிங் வந்து 3 hours. பயோபாட்னி பயோசுவாலஜி ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் வந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். பயோபாட்னி ஆகட்டும் பயோசுவாலஜி ஆகட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் வந்து பாருங்கள் புக் பேக்கில் இருந்து கேட்டிருக்காங்க, இன்சைடாக இருந்து கேட்டிருக்காங்க, மெஜாரிட்டி புக் பேக்கில் இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் மர வேதியியல் மற்றும் மரக்காலநிலை வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டென்ட்ரோக்ரோனாலஜி டென்ட்ரோக்ளைமட்டாலஜி, வைரஸின் உயிரற்ற பண்புகள், சினாப்சிஸ், சதைப்பட்டுள்ள தாவரங்கள் சுவாச பூஜ்ஜியம் ஏன், கீழ்காணொற்றில் கடைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கீழே நீராவி போக்கினை நீரியல் திறன் வாட்டர் பொட்டன்ஷியல் கொஷின் தான், ஈஸி தான் இதுவும். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நீர் ஊடக வளர்ப்பு ஹைட்ரோபோனிக்ஸ், வேரின் பகுதியில் படமரத்து பாகுக்குறி, ஒற்றையுடைய கேமிட் உயிரி இரட்டைமுடைய கேமிட் உதவி, நீரின் பண்புகள், உட்கருவின் பணிகள். 5 மார்க் பொறுத்த அல்லியம் சிபா டிஎன்ஏவின் சிறப்பியல்பு, கிரப் சுழற்சி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் அக்கௌண்ட் ஆஃப் லைக்கன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பிடிச்சிக்கோங்க. அண்ட் தென் பயோசுவாலஜி பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க் கேட்டிருக்காங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருந்து கேட்டிருக்காங்க, இன்சைட் இருந்தால் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் நல்லா தரவாக படிச்சிருப்பாங்க. இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னென்ன 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 3 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டெடானி எவ்வாறு ஏற்படுகிறது, தவளையில் காணப்படும் சுவாச முறைகள், ரைட் த டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சீன் இன் ஃப்ராக், பயன்தரும் பாக்டீரியாவை நோயூக்கி பாக்டீரியாவிலிருந்து வேறுபடுத்துக, டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோபயோட்டிக் பேத்தஜெனிக் பாக்டீரியா, அடுத்து மனிதனின் பரிசூத்திரம், ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ஹியூமன், சுடர் செல்கள் பிரேம் செல்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 × 3 9, அடிப்போஸ் திசு, இதில் வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசு வேறுபடுத்துக, டிஃபரன்ஸ் பிட்வீன் அடிப்போஸ் டிஷ்யூ அப்புறம் ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ, நலமான கால்நடை எவ்வாறு கண்டறியலாம், இதய ஒலிகள் அது எப்போது எப்படி உண்டாகின்றது. அண்ட் தென் கீழே அடினல் கார்டெக்ஸ் அடுக்கு ஊடுகலப்பு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் முதுகு நாணுடைய விலங்குகள் முதுகு நாணற்ற விலங்குகள் வேறுபடுத்து, தோளில் காணப்படும் உணர்வேற்பிகள், டிஃபரன்ஸ் பிட்வீன் கார்டேட்டா அப்புறம் நான் கார்டேட்டா, எக்ஸ்பிளைன் த சென்சரி ரெசெப்டார் பிரசன்ட் இன் ஸ்கின், சுவாச மண்டலத்தின் பணிகள், தசை சுருக்கத்தின் வரிசை கிரகமான நிகழ்வுகள், வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எனாமினேட் சிஸ்டமேட்டிக் ரீப்ரொடக்ஷன், மியூசிக் மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ.